ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ், நாம் இன்றைக்கி கிளாஸில் பார்த்தீங்கன்னா எஸ்கேப் சீக்வன்சஸ் பார்க்க போகிறோம். எஸ்கேப் சீக்வன்சஸ். சரி, நம்ம லாஸ்ட் கிளாஸ்லாம் இந்த ஆப்ரேட்டர்ஸ் பைத்தானில் என்னென்ன இருக்குது, என்னென்ன ஆப்ரேட்டர் என்ன வேலை பண்ணுது அப்படிங்கிற எல்லாத்தையும் நம்ம பார்த்துருப்போம். இப்போ இங்கே எஸ்கேப் சீக்வன்சஸ் பற்றி பார்க்க போகிறோம். சரியா? சரி, எஸ்கேப் சீக்வன்சஸ் என்ன சொல்லுதுன்னா, எஸ்கேப் சீக்வன்சஸ் பேக்ஸ்லாஷ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் வச்சு ஆரம்பித்து தொடங்கும். இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா, உங்களோட ப்ரோக்ராமில் அவுட்புட்டில் உங்களுக்கு ஏதாவது டேப் வேணும், இல்லை நியூ லைனில் உங்களுக்கோட அவுட்புட் பிரிண்ட் ஆகணும், இல்லை ஃபர்தராக உங்களோட அவுட்புட்டில் ஒரு சிங்கிள் ஸ்லாஷோ இல்லை சிங்கிள் குவாட் டபுள் குவாட்ஸ் இந்த மாதிரி ஏதாவது பிரிண்ட் ஆகணும்னு விருப்பப்பட்டால் இந்த ஸ்பெஷல் கேரக்டரை யூஸ் பண்ணி நீங்கள் என்ன பண்ணலாம், அந்த ப்ரோக்ராமை ரைட் பண்ணலாம். அதுக்கு அவுட்புட்டும் நீங்கள் கெட் பண்ணிக்கலாம். சரியா? ஸோ இதோட பேர், இந்த பேக்ஸ்லாஷோட பேரை பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் கேரக்டர்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு உண்மையான பேர் என்ன, எஸ்கேப் கேரக்டர். ஓகேவா? சரி, இட் இஸ் யூஸ்டு டு ரெப்ரசன்டிங் சர்டைன் ஒயிட் ஸ்பேஸ் கேரக்டர்ஸ். அதான் சொன்னாலே அந்த டேபு, நியூ லைனு, கேரேஜ் ரிட்டன் இந்த மாதிரிலாம். சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், எஸ்கேப் சீக்வன்சஸோட என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் சொன்னேன். பேக்ஸ்லாஷ் வேணும் அப்படின்னா அந்த பேக்ஸ்லாஷ், அது இல்லாமல் ஒரு பேக்ஸ்லாஷ். சிங்கிள் குவாட்ஸ் உங்கள் ப்ரோக்ராமில் வேணும் அப்படின்னா பேக்ஸ்லாஷ் வித்து சிங்கிள் குவாட்ஸ். இங்கே பாருங்கள், அவுட்புட்டில் டசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அங்கே சிங்கிள் குவாட்ஸ் தேவைப்படுது இல்லையா? ஸோ அங்கே ப்ரோக்ராமில் என்ன கொடுத்துருக்கேன் பாருங்கள், டசன் என் அந்த சிங்கிள் குவாட்ஸ், அப்புறம் அந்த டி கொடுத்துருக்கேன். சரியா? அடுத்து பாருங்கள், இந்த டபுள் குவாட்ஸ் வேணும் அப்படின்னா பேக்ஸ்லாஷ் டபுள் குவாட் அப்படிங்கிறத கொடுக்கணும். பாருங்கள், டபுள் குவாட், இங்கே டபுள் குவாட். அடுத்து நியூ லைன் வேணும் அப்படின்னா உங்களோட ப்ரோக்ராமில் அந்த இடத்துல நீங்கள் நியூ லைன் கொடுத்துக்கலாம். சரிங்களா? பைத்தான் அப்படின்னா அடுத்த லைனில் லாங்குவேஜ் அப்படின்னு சொல்லிட்டு பிரிண்ட் ஆகும். அடுத்து டேப் வேணும் அப்படின்னாலும் நீங்கள் இதை கொடுத்துக்கலாம். சரிங்களா? பைத்தான் லேங். ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்து பைத்தானோட டேட்டா டைப்ஸ். மோஸ்ட்லி பைத்தானோட டேட்டா டைப் ஜெனரலாக பார்த்தோம் அப்படின்னா வெறும் 4 மட்டும்தான். என்னென்ன அப்படின்னா, இந்த லிஸ்ட்டு, டுப்பில், டிக்ஷனரி, செட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். பட் இங்கே ரொம்ப இன்டீரியராக பார்க்கும்போது ஒரு சிலதெல்லாம் இருக்கும். நீங்கள் லாஸ்ட் இயர் உங்களோட C++ல் பார்த்த மாதிரி தான் பாருங்கள். அதை பற்றின டிஸ்கிரிப்ஷன் தான் கொடுத்துருப்பாங்க. ஆல் டேட்டா வேல்யூஸ் இன் பைத்தான் ஆர் ஆப்ஜெக்ட்ஸ் அண்ட் ஈச் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் வேல்யூ ஹேஸ் டைப். என்னென்ன பார்த்தீங்கன்னா, இது பில்டின் ஆர் ஃபண்டமெண்டல் டேட்டா டைப்ஸாக தான் இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. அது என்னென்னங்கிறத படிக்கிறேன். நம்பர், ஸ்ட்ரிங், பூலியன், டுப்பில்ஸ், லிஸ்ட்ஸ் அண்ட் டிக்ஷனரிஸ். சரிங்களா? சரி, ஓகே. ஃபஸ்ட் நம்ம எதை பார்க்க போகிறோம்னா நம்பர் டேட்டா டைப். நம்பர் பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்பர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்பர் என்ன சொல்லுது, சாதாரண நம்பர் இல்லாமல் நாம் இங்கே ப்ரோக்ராமில் பார்க்கக்கூடிய ஒரு சில நம்பர்ஸை மட்டும்தான் பார்ப்போம். அதை பாருங்கள். பில்டின் நம்பர்ஸ் ஆர் பைத்தான் சப்போர்ட்ஸ் 3 தான். என்னென்னா இன்டிஜர்ஸ், ஃப்ளோட்டிங் பாயிண்ட் நம்பர்ஸ் அண்ட் காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸ். இந்த 3க்கும் டெஃபினேஷன் பார்த்தோம்னா முடிஞ்சுது. சரிங்களா? ஓகே. இன்டிஜர் டேட்டா கேன் பி டெசிமல், ஆக்டல், ஹெக்ஸாடெசிமல். உங்களுக்கு தெரியும், இன்டிஜர்னாவே நம்ம நார்மலாக இருக்கக்கூடிய இந்த பைனரியில் லாஸ்ட் இயர் பார்த்தோம்லையே அந்த கான்செப்ட் எல்லாமே அதுதான். ஸோ இது ஒவ்வொன்றுமே இந்த இன்டிஜர் நம்பரில் இது ஆக்டல் நம்பர் தான், இது ஹெக்ஸாடெசிமல் நம்பர் தான், இது சாதாரண டெசிமல் நம்பர் தான் அப்படிங்கிறத எதை வச்சு மென்ஷன் பண்ணுவோன்னா அதுக்கு ஒரு சில கேரக்டர்ஸ் தராங்க. சரியா? ஸோ ஆக்டல் இன்டிஜராக யூஸ் பண்ணணும், இல்லை ஆக்டல் இன்டிஜருங்கிறத நீங்கள் பார்க்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டீங்கன்னா அது பாருங்கள், எப்பயுமே கேபிட்டல் ஓ இல்லைன்னா ஸ்மால் ஓ அப்படிங்கிற சிம்பிளோடையே ஸ்டார்ட் ஆகும். இதே ஹெக்ஸாடெசிமல் இருந்ததுன்னா OX. அப்புறம் லாங் இன்டிஜராக இருந்தது அப்படின்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணியிருப்பாங்க. அதாவது லாங் டெசிமல் இந்த மாதிரி இருந்ததுன்னா. சரியா? இங்கே பாருங்கள், எக்ஸாம்பிளில் பாருங்கள். நார்மலாக 102, 4, 5, 6, 7, 5, 6, 7 இதெல்லாமே பார்த்தீங்கன்னா நார்மல் டெசிமல். உங்களுக்கு ஆக்டல் இன்டிஜர்ஸ் அப்படிங்கிறதே பாருங்கள், கேபிட்டல் ஓ, ஸ்மால் ஓ இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க ஒரு 3 நம்பர்ஸ். அதே மாதிரி ஹெக்ஸாடெசிமல் வேணும்னா பாருங்கள், OX, 102 இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அப்புறம் லாங் டெசிமல் இன்டிஜர்ஸ் பாருங்கள், 34L, 50, 523L அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இந்த 3ல், அதாவது இன்டிஜர்ஸில் இந்த 4மே நாம் பார்த்துட்டோம். அடுத்து பார்த்திங்கன்னா, ஃப்ளோட்டிங் பாயிண்ட் டேட்டா இஸ் ரெப்ரசன்டட் பை த சீக்வன்ஸ் ஆஃப் டெசிமல் டிஜிட்ஸ் அண்ட் இட் இன்க்ளூட்ஸ் த டெசிமல் பாயிண்ட். சாதாரணமாக இந்த 70 ரூபா 25 பைசா இந்த பாயிண்ட் வச்சு நம்ம வருவோம் இல்லையா, அது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா இங்கே எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதே மாதிரி எக்ஸ்போனன்ட் ஃபார்மேட்டும் யூஸ் பண்ணுவோம்ல,
அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்மால் இ இல்லைன்னா கேபிட்டல் இ அப்படிங்கிறத பயன்படுத்தும். எப்படி நம்ம ஆக்டலுக்கு ஓ, ஹெக்ஸாடெசிமலுக்கு ஓஎக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதே மாதிரி இங்கே எக்ஸ்போனன்ட் ஃபார்முக்கு, எக்ஸ்போனன்ட் டேட்டாவுக்கு கேபிட்டல் இ இல்லைனா ஸ்மால் இ அந்த மாதிரிலாம் என்ன பண்ணுவோம், அந்த கேரக்டரை பயன்படுத்துவோம். ஸோ காம்ப்ளெக்ஸ் நம்பர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. மேட் அப் ஆஃப் 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ், 2 ஃப்ளோட்டிங் பாயிண்ட் வேல்யூஸ் வச்சு யூஸ் பண்ணியிருப்பாங்க. 1 ஈச் ஃபார் த ரியல் அண்ட் இமேஜினரி பார்ட். சாதாரணமாக இந்த அப்ராக்சிமேஷன் சொல்லுவோம் இல்லையா, ஸோ அதை தான் இந்த காம்ப்ளெக்ஸ் நம்பர்ஸாக சொல்கிறாங்க. அடுத்து பூலியன் டேட்டா டைப். பூலியன் டேட்டா டைப் பார்த்திங்க அப்படின்னா, பூலியன் அப்படின்னாவே உங்களுக்கு நல்லா தெரியும், ட்ரூ ஆர் ஃபால்ஸ், எஸ் ஆர் நோ, இந்த மாதிரிலாம் சொல்கிறோம் இல்லையா. ஸோ அதே மாதிரி தான் பூலியன் டேட்டா கேன் ஹாவ் எனி ஆஃப் 2 வேல்யூஸ், 1 ட்ரூ, செகண்ட் 1 ஃபால்ஸ். ஸோ எந்த வேரியபிளுக்கு வேணாலும் நீங்கள் இந்த ட்ரூவை செட் பண்ணிக்கலாம், ஃபால்ஸை செட் பண்ணிக்கலாம். சரியா? அடுத்து ஸ்ட்ரிங் டேட்டா டைப். நாம் C++லேருந்தே பார்த்துட்டு வரோம், ஸ்ட்ரிங்னாவே டபுள் குவாட்ஸ் தான் இருக்குன்னு சொல்லிட்டு. பட் பைத்தானில் சின்ன டிஃப்ரெண்ட் இருக்குது. நீங்கள் சிங்கிள் கேரக்டராக இருந்ததுன்னா சிங்கிள் குவாட்ஸ், ஒரு ஃபுல் சென்டென்ஸாக வேணும்னா டபுள் குவாட்ஸ், ஒரு மல்டிலைன் டேட்டா வேணும் அப்படின்னா ட்ரிபிள் குவாட்ஸ். அது ஒன்றும் இல்லை, நீங்கள் எது வேணாலும் எதில் வேணாலும் கொடுத்துக்கலாம். ஓகேவா? ஆக மொத்தம் இது ஒரு குவாட்ஸ்குள்ளே இருந்தது அப்படின்னாவே அது ஸ்ட்ரிங் அப்படிங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் ஆகிடும். ஓகேவா? இது புரிஞ்சுதுங்களா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பரில் இந்த சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிட்டோம், பார்க்கலாம் சீக்கிரம். அடுத்து பாயிண்ட்ஸ் டு ரிமெம்பர். உங்களுக்கு இப்போ சொன்னதுலேருந்து பார்த்தீங்கன்னா நம்ம 3வது கிளாஸாக பார்க்கணும்னு நினைக்கிறது. ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ் யாரால் க்ரியேட் ஆனாங்க அப்படின்னா கைடோ 1 ரசம் அப்படின்னு சொன்னேன். அதே மாதிரி பைத்தான் ஷெல் கேன் பி டிவைடட் இன்டு 2 ways. எத்தனை டைப் ஆஃப் மோட் இருக்குதுன்னு சொன்னேன்? 2 டைப்ஸ் ஆஃப் மோட்ஸ் இருக்குது. ஒன்று இன்டராக்டிவ் மோட், இன்னொன்று ஸ்கிரிப்ட் மோட். அடுத்து பைத்தான் யூசஸ் ஒயிட் ஸ்பேசஸ், அதாவது பார்த்திங்கன்னா அந்த ஸ்பேஸு, டேப் இதெல்லாம் தான் சொல்கிறாங்க. ஸோ இதுதான் என்ன பண்ணுதுன்னா பிளாக்ஸை டிஃபைன் பண்ணுது அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் பாருங்கள், ஒயிட் ஸ்பேஸ் செப்பரேஷன் இஸ் நெசசரி பிட்வீன் டோக்கன்ஸ், ஐடென்டிஃபையர் ஆர் கீவேர்ட்ஸ். இந்த கீவேர்ட்ஸு அது மாதிரி இல்லை வேறு ஏதாவது வேரியபிள்ஸு இல்லை வேறு ஏதாவது டெலிமிட்டர்ஸ் இதெல்லாம் நம்ம கொடுத்தோம்னா அந்த இடத்துல ஒயிட் ஸ்பேஸ் கண்டிப்பாக முக்கியம் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் இல்லையா. ஸோ அதை தான் இவங்க மென்ஷன் பண்ணுறாங்க. அடுத்து a program needs to interact with the user to accomplish the desired task. This is done using input and output facility. நமக்கு தேவையான இன்புட்டு அது கொடுத்து அதுக்கு தேவையான அவுட்புட் வேணும் அப்படின்னாவே இந்த ஃபெசிலிட்டி யூஸ் பண்ணிக்க சொல்கிறாங்க. ஸோ அதுதான் ஒரு ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்கிறாங்க. Python breaks each logical line into sequence of elementary lexical components known as token. அதான் அந்த ஸ்மாலஸ்ட் இண்டிவிஜுவல் டோக்கனோட டெஃபினேஷன் சொன்னோம் இல்லையா, இது டோக்கனோட டெஃபினேஷன் தான். ஓகே. அடுத்து கீவேர்ட்ஸ். இது ஒரு 2 மார்க்கு. Keywords are special words that are used by the Python interpreter to recognize the structure of a program. ஒரு ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சரை டிஃபைன் பண்ணக்கூடிய விஷயமே இந்த ஒரு போர்ஷனே அந்த என்னது அந்த கீவேர்ட்ஸ் தான். ஓகேவா? சரி, ஓகே. பாருங்கள், ஒரு 1 மார்க்ஸ் கொடுத்துருக்காங்க. இது அப்படியே நீங்கள் பாருங்கள், இருந்தாலும் நான் ஆன்சர் சொல்லிடுறேன். Who developed Python? கைடோ 1 ரசம். ஆப்ஷன் பி. Python prompt indicates interpreter is ready to accept instruction. இந்த பைத்தான் ப்ராம்ப்ட்டுக்கு நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இந்த கிரேட்டர் தென், ட்ரிபிள் கிரேட்டர் தென் அப்படின்னு சொல்லி சொன்னோம் பார்த்தீங்களா. அடுத்து ஷார்ட்கட் கிரியேட் நியூ பைத்தான் ப்ரோக்ராம். க்ரியேஷன் அப்படின்னாவே நம்ம எல்லாத்துலேயும் பேசிக்காக இருக்கக்கூடிய ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் என் தான். ஸோ இங்கேயும் கண்ட்ரோல் என் தான். விச் ஆர் த ஃபாலோயிங் கேரக்டர் இஸ் யூஸ்டு டு கிவ் த கமெண்ட்ஸ் இன் த பைத்தான் ப்ரோக்ராம்? டவுட்டே இல்லை, ஆஷ். தி சிம்பிள் இஸ் யூஸ்டு டு பிரிண்ட் மோர் தென் 1 ஐட்டம் இன் அ சிங்கிள் லைன். அப்போ கண்டிப்பாக கமாவாக தான் இருக்கும். கமா இஸ் அ செப்பரேட்டர் டு பிரிண்ட் அ சீக்வன்ஸ் ஆஃப் வேரியபிள்ஸ் ஆர் ஐடென்டிஃபையர்ஸ் ஆர் எனி ஆஃப் ஸ்ட்ரிங்ஸ். ஓகே. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் டோக்கன்? பின்னாடி இருக்கிறதுல எது டோக்கன் கிடையாது. டோக்கன் மொத்தம் 5 தான் சொன்னோம். என்னது? ஐடென்டிஃபையர்ஸ், கீவேர்ட்ஸ், ஆப்ரேட்டர்ஸ், டெலிமிட்டர்ஸ், லெட்டர்ஸ்ன்னு சொன்னோம். ஸோ அப்போ எது இல்லை? இன்டர்பிரட்டர் அப்படிங்கிறது என்னது? ஆட் 1. ஓகே. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ கீவேர்ட் இன் பைத்தான்? பைத்தானில் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய கீவேர்டு கிடையாது. மற்றபடி வைல், கண்டினியூ, பிரேக் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக கீவேர்ட்ஸ் இருக்குது. அடுத்து விச் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டர். இது ஒரு 1 மார்க் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னேன். ரிலேஷனல் ஆப்ரேட்டரும் கம்பேரிட்டிவ் ஆப்ரேட்டரும் சேம் தான். ஸோ அதுக்கு இந்த பேர் தான் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருக்கு. விச் ஆர் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ லாஜிக்கல் ஆப்ரேட்டர்? லாஜிக்கல் ஆப்ரேட்டர் இல்லாத ஒன்று எது? அண்டு, ஆறு, நாட் மட்டும்தான். உங்களுக்கு நல்லாவே தெரியும். அப்போ அசைன்மெண்ட் அப்படிங்கிறது இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர் வகையை சார்ந்ததில்லை அப்படின்னு.
ஓகே, விச் ஆப்ரேட்டர் இஸ் ஆல்சோ கால்ட் அஸ் கண்டிஷனல் ஆப்ரேட்டர், டெர்னரி கண்டிஷனல். இது வழக்கமாக காலங்காலமாக தொடர்ந்து வர்றது தான். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா மீதி இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு ஸ்கூல் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் எல்லாம் குறித்து கொடுத்துருவேன். ஓகேவா? ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா சாப்டர் 6. நம்ம 6 சாப்டர் வந்துட்டுலாம் சொல்ல முடியாது. இப்போ தான் 2வது சாப்டரே ஆரம்பிச்சிருக்கோம். ஒரு 10 சாப்டர் கம்ப்ளீட் ஆகும் போதெல்லாம் உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு 4 சாப்டர் எடுக்க ஆரம்பிச்சிடலாம். ஏன் அப்படின்னா அந்த அதுக்குள்ளேயே நீங்கள் அந்த 4 சாப்டர் கவர் ஆயிரும். சரியா? சரி, ஓகே. அடுத்து பாருங்கள், கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். சாப்டர் 6 கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ். ப்ரோக்ராம்ஸ் மே கண்டெயின் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். இதை பற்றி உங்ககிட்ட ஒரு தடவை சொல்லிடுறேன். லாஸ்ட் டைமில் நம்ம இஃப்பு, நெஸ்டட் இஃப்பு, இஃப் எல்ஸு, சிம்பிள் அந்த லிஃப் எல்ஸ் லேடரு, வைல், டு வைல், ஃபார், பிரேக், கோ, கண்டினியூ, இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்தோம் இல்லையா? அதே விஷயம் தான் இங்கே பைத்தானில் பார்க்க போகிறோம். என்ன அது C++, இது பைத்தான் லாங்குவேஜ். ஓகே, பைத்தான் மே கண்டெயின் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ். கண்டிப்பாக எந்த ஒரு ப்ரோக்ராமாக இருந்தாலும் செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். செட் ஆஃப் எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான் இருக்கும். ஸோ தி ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் எக்ஸிக்யூட்டபிள் செக்மெண்ட்ஸ் தட் yield the results. நான் தான் சொன்னேன் இல்லையா, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒரு ப்ரோக்ராமில் ஒரு 150 லைன்ஸ் இல்லை 200 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா நமக்கு தேவையான அவுட்புட் கிடைக்கிறவங்க பட்சத்தில் இந்த 200 லைனுமே ஒர்க் ஆனால் ஓகே. பட் எனக்கு தேவையான அவுட்புட்டுக்கு இந்த 200 லைனும் அவசியம் இல்லை அப்படிங்கிற போது ஒரு குறிப்பிட்ட செட் ஆஃப் கோடோ இல்லை குறிப்பிட்ட செட் ஆஃப் ரிப்பிட்டேஷனே இருந்தால் மட்டும் போதும். அப்படிங்கிற பட்சத்தில் why we have to take for another way அப்படின்னு பார்க்கும்போது தான் இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சருக்கு வரும். ஸோ அப்போ எல்லாமே ஒரு 200 லைன் இருக்குது அப்படின்னா ஒரு ப்ரோக்ராம் எக்ஸிக்யூஷனில் 200 லைனும் கம்பல்சரி ஒர்க் ஆகணுங்கிற அவசியம் கிடையாது. வித் அ கண்டிஷன் ஆஃப் ப்ரோக்ராம், வித் அ சீக்வன்ஸ் ஆஃப் ப்ரோக்ராம், வித் அ ரிப்பீட்டிங்கேஷன் ஆஃப் ப்ரோக்ராம், we can alternate or we can execute our condition. சரியா? என்னன்னு பார்த்தீங்கன்னா this may situation of our real life programming where need to skip the segments with execute another segment based on of the condition. So இதுதான் alternative statements or branching statements அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம தேவையானதை எக்ஸிக்யூட் செட் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் நிறைய தடவை ரிப்பீட் ஆகணும் அப்படின்னா அது ஐட்ரேஷன் ஆர் லூப்பிங்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2 வார்த்தையும் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஆல்டர்னேட்டிவ் இல்லைனா பிரான்ச்சிங், ஐட்ரேஷன் இல்லைனா லூப்பிங். ஸோ இதை பற்றி அப்படியே கண்டினியூஸாக பார்க்குறது தான் இந்த சாப்டரோட வேலை. ஓகே, கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 2 மார்க் இருக்குது. இந்த 4 லைனும் அதுக்கு எக்ஸாம்பிள், 4 லைன் இதுக்கு ஆன்சர். A program statement cases a jump of control from one part of the program to another is called as control structure or control statements. ஒரு ப்ரோக்ராமோட ஸ்டேட்மெண்ட்டு ஏதோ ஒரு காரணத்தை முற்கொண்டு நம்ம என்ன பண்ணுது, ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு தாவச்சுனாவோ இல்லை அதை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு ரிப்பீட்டடான ப்ராசஸ் கொண்டு வந்துச்சு அப்படின்னாவோ அதுக்கு பேர் தான் கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஆல்ரெடி நம்ம C++ல் பார்த்துருக்கோம் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. ஓகே, இந்த டயக்ராம் நோட் பண்ணிக்கோங்க. இது ரொம்ப கம்பல்சரி. பார்த்தீங்கன்னா இந்த கண்ட்ரோல் ஸ்ட்ரக்சர்ஸ் பாருங்கள், இந்த எப்படி இருக்கும், ஒன்றா சீக்வென்ஷியலாக இருக்கும், இல்லை ஆல்டர்னேட்டிவ், அதாவது சின்னதாக கிளப்பிரிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா ரிப்பீட்டடாக இருக்கும். ஓகேவா? ஸோ அதை 3மே நம்ம ஃபுல்லாக பார்த்தோன்னா இந்த சாப்டர் கம்ப்ளீட் ஆச்சு. சரியா? சரி, ஓகே. சீக்வென்ஷியல் ஸ்டேட்மெண்ட். ஒரு ப்ரோக்ராமில் ஒரு 100 லைன்ஸ் இருக்குது அப்படின்னா 100 லைன்ஸும் ஒர்க் ஆனால் தான், 100 லைனும் எக்ஸிக்யூட் ஆனால் தான் என்ன பண்ண முடியும், நாம் இதை அந்த ப்ரோக்ராமுக்கு உண்டான அவுட்புட்டை கண்டுபிடிக்க முடியும் இல்லை எடுத்துக்க முடியும். அப்படிங்கிற பட்சத்தில் இந்த ஸ்டேட்மெண்ட் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ sequential statement is composed of sequence of statements which are executed one after another. ஒரு லைன் ஒர்க் ஆச்சு அப்படின்னா அது அந்த லைன் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அடுத்த லைன் என்ன ஆகும், ஒர்க் ஆகும். ஸோ a code to print your name, address, phone number is the example of sequential statement. பாருங்கள், இந்த ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. எக்ஸாம்பிளில் 2 பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அதில் ஃபஸ்ட்டு பிரிண்ட்டில் ஹலோ திஸ் இஸ் ஷாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ரிங். செகண்ட் ஒன் 43 செகண்டில் நார்த் கார் ஸ்ட்ரீட் தமிழ்நாடு. ஸோ இப்போ என்ன பண்ணியிருக்கு பாரு, இந்த ப்ரோக்ராம் எக்ஸாம்பிள் 6.1 அப்படிங்கிற ப்ரோக்ராமில் வெறும் 2 லைன் தான். எப்படி அதுக்கு அவுட்புட் வந்திருக்கு, ஃபஸ்ட்டு லைன் ஃபஸ்ட்டு, செகண்ட் லைன் செகண்ட், அதாவது அதுக்கு அடுத்து அடுத்து அப்படிங்கிற மாதிரி, இதுக்கு அடுத்து முடிஞ்சதுக்கு அடுத்து அப்படிங்கிற மாதிரி தான். ஓகேவா? அடுத்து பார்த்தீங்கன்னா ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்.
statement, alternative statement or branching statement. Okay, our day-to-day life we need to take a various decisions to choose alternative path. இது அல்ல அது. சரியா? நீங்கள் சப்போஸ் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, இன்றைக்கி வீட்டிலே இருக்கலாமா இல்லை ஸ்கூலுக்கு போகலாமா? வீட்டிலே இருந்தால் அப்பா அம்மா திட்டுவாங்க, ஸ்கூலில் இருந்தால் வாத்தியார் திட்டுவாங்க. இதில் எதுக்கு பெட்டர்? அப்பா அம்மாட்ட திட்டு வாங்குறது எப்பயும் வழக்கமாகிடுச்சு. வாத்தியார் திட்டு வாங்குறது வழக்கம் தான், பட் ஃப்ரெண்ட்ஸோட இருந்து திட்டு வாங்கினா அது கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஸ்கூலை தானே சூஸ் பண்ணுவீங்க. ஸோ அதே மாதிரி தான் இப்போ இங்கே என்ன பண்ணுறோம், நம்மளோட கண்டிஷன், நம்மளோட விருப்பத் தேர்வு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அதை பொறுத்து தான் என்ன பண்ணுறோம், நம்ம செலக்ட் பண்ணி எக்ஸ்பீரியன்ஸை நம்ம கெயின் பண்ணிக்க போகிறோம், அதுக்குண்டான அவுட்புட்டாக பார்க்க போகிறோம். சரி, ஓகே. Maybe would be taken the alternative route for each destination. We have to find the usual route by the travels plot. Okay, this step the decision making that we have to take learn alternative branching statement. அதான் சொல்கிறாங்க, ஒன்றும் இல்லை, ஒரு டிராஃபிக்கில் இது பண்ணிட்டோம் அப்படின்னா அதுக்கு ஒரு ஆல்டர்னேட் ரூட் கண்டுபிடிக்கிறோம் இல்லையா. ஸோ அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஓகே, செக்கிங் வெதர் த கிவன் நம்பர் இஸ் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ், ஈவன் ஆர் ஆட், இட் கேன் பி ஆல் யூஸ் த ஆல்டர்னேட்டிவ் பிரான்ச்சிங். ஒன்றும் இல்லை, இது ஆட் நம்பரா ஈவன் நம்பரா, பெருசாக சின்னதா, பாசிட்டிவாக நெகட்டிவா அப்படிங்கிறத நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா ஸோ உங்களுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, ஓகே. இந்த சாப்டர்லேருந்து நான் இன்னொரு முக்கியமான விஷயங்களுக்கு சொல்லணும். இதிலேருந்து கண்டிப்பாக 5 மார்க் கேட்டால் அப்படின்னா ஒவ்வொன்றுக்குமே ஒரு டெஃபினேஷன் இருக்கும், டெஃபினேஷன் ஃபாலோ பண்ண சின்டாக்ஸ் இருக்கும், சின்டாக்ஸை ஃபாலோ பண்ண ப்ரோக்ராம் இருக்கும், ப்ரோக்ராமுக்கு உண்டான அவுட்புட் இருக்கும். ஸோ கம்பல்சரி இது 4யுமே நீங்கள் அப்படியே ஒரு ஸ்னாப்சிஸாக எழுதிட்டு வந்தீங்கன்னா தான் உங்களுக்கு 5 மார்க் ஃபுல்லாக கிடைக்கும். சரியா? இப்போ பாருங்கள் பைத்தான் ப்ரொவைட்ஸ் ஃபாலோயிங் டைப்ஸ் ஆஃப் ஆல்டர்னேட்டிவ் ஆர் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். மொத்தம் 3 கொடுத்துருக்காங்க. எக்ஸ்பிளைன் த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இன் பைத்தான் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்கன்னா நீங்கள் இஃப் ஸ்டேட்மெண்ட்டோட டெஃபினேஷன் எழுதணும், அதோட சின்டாக்ஸ் எழுதணும், அதோட ப்ரோக்ராம் எழுதணும், அதோட அவுட்புட் எழுதணும். முடிஞ்சால் எக்ஸ்பிளைன் பண்ணால் இன்னும் பெட்டர். ஓகேவா? சரி, ஓகே. சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட், இஃப் எல் ஸ்டேட்மெண்ட், இஃப் எலிஃப் ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா சாதாரண இஃப் ஸ்டேட்மெண்ட். அதோட டெஃபினேஷன் பாருங்கள், சிம்பிளஸ்ட் ஆஃப் ஆல் டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட். சாதாரணமாக எல்லா டெசிஷன் மேக்கிங் ஸ்டேட்மெண்ட்டோட எல்லாமே என்னது, இந்த சிம்பிள் இஃப் ஸ்டேட்மெண்ட் தான். ஓகே. கண்டிஷன் ஷுட் பி இன் த ஃபார்ம் ஆஃப் ரியல் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். ஸோ இதோட கண்டிஷன் எப்படி இருக்கும், லாஜிக்கல் ஆர் ரிலேஷனல் எக்ஸ்பிரஷன்ஸாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, அப்படின்னு பார்க்கும்போது என்னது, அதோட சின்டாக்ஸ் ஃபஸ்ட் ஒன்று, அந்த 2 லைன் டெஃபினேஷன், அதுக்கு ஒரு 2 மார்க்கு, சின்டாக்ஸுக்கு ஒரு 1 மார்க்கு, ப்ரோக்ராமுக்கு ஒரு 2 மார்க்கு. அப்படியே பார்த்தீங்கன்னா என்ன பண்ண முடியும், ஈஸியாக 5 மார்க்கு வாங்கிக்க முடியும். ஓகே, இஃப் கண்டிஷன். ஓகே, நம்ம லாஸ்ட் இயர்லாம் பார்த்திங்க அப்படின்னா இஃப்க்கு கொடுத்துட்டு வித் இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே ஏதாவது கண்டிஷன் வேரியபிள்ஸை கொடுத்துட்டு மட்டும் நம்ம என்ன பண்ணிக்கோம், அடுத்த லைன்லேருந்து அந்த ப்ரோக்ராமோட எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுப்போம். பட் இங்கே என்னது, இஃப் கண்டிஷன், அதை ஃபாலோ பண்ணி என்ன இருக்குது, ஒரு கோலன் இருக்குது. ஸோ அந்த கோலன் தான் என்ன பண்ணுது, நாம் இந்த பைத்தானை டிஃபர் பண்ணி காட்டுது. ஓகேவா? ஸோ அப்போ என்னென்னு பாரு, இந்த சின்டாக்ஸை பொறுத்து ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதெல்லாம் பாருங்கள், எக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வேரியபிள் இருக்குது. அந்த வேரியபிளில் என்ன பண்ணுறேன், ஒரு இன்புட்டை வாங்குகிறேன். எப்படி, இன்ட், அந்த ஃபங்க்ஷனுக்குள்ளே இன்புட், அதுக்குள்ளே என்டர் யுவர் ஏஜ். அப்போ உங்களுக்கு அவுட்புட் ஸ்க்ரீனில் என்னென்னு காட்டும், என்டர் யுவர் ஏஜ்னு காட்டும். நீ ஒரு வேல்யூ கொடுப்ப, 18, 20, 21, 23 அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு என்டர் ஏஜ்னா உன்னோட ஏஜ் அப்படிங்கிறத நீ கொடுக்கலாம். சரியா? கொடுத்தீங்கன்னா நீ கொடுக்குற நம்பர் என்னவோ மாறிடும். ஆக்சுவலாக நார்மலாக இன்ட் இல்லாமல் கொடுத்துருந்தா இன்டிஜராக இருக்காது, ஸ்ட்ரிங்காக தான் இருக்கும். ஸோ அந்த இன்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் கொடுத்ததுனால இட் ஹேவ் டு பி கன்வெர்டட் ஆஸ் அ இன்டிஜர் வேல்யூ. ஸோ 18 கொடுத்தீங்கன்னா நார்மலாக 18 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம், இல்லை 17 கொடுத்தா 17 அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துக்கும். சரி, ஓகே. இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். என்டர் ஏஜ், நான் ஒரு 20 அப்படின்னு சொல்லிட்டு இன்புட்டை கொடுக்குறேன். ஓகேவா? சரி, ஓகே. அந்த ஃபஸ்ட் லைனில் என்ன கிடைக்கும், என்டர் ஏஜ் அப்படின்னு சொல்கிற போது நான் 20ங்கிற இன்புட் கொடுப்பேன். ஸோ அந்த 20ங்கிற இன்புட் எதில் சேவாக இருக்கும், எக்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆப்ஜெக்டில். நம்ம மற்றதெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா அங்கே எல்லாம் C++ல் வேரியபிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ஆப்ஜெக்ட்ஸ் அப்படிங்கிற பேரில் வச்சுக்கலாம். சரியா? ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லுது பாரு, அடுத்த லைனில் இந்த சிம்பிளஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட் ஆஃப் இஃப் கொடுக்குறோம். இஃப் எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18. நான் என்ன சொன்னேன், இதெல்லாமே எப்படி வரலாம்னு சொல்லி சொன்னேன் கரெக்டாக? வெயிட்.
எக்ஸ் கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18. எக்ஸோட வேல்யூ என்ன சொன்னேன், எவ்வளோ நம்ம இன்புட் எடுத்துருந்துருப்போம், 20 எடுத்துருந்துருப்போம்னு சொன்னேன்னா சரி ஓகே. அது மட்டும் இல்லாமல் இஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ்க்குள்ள நீ என்ன கொடுக்கலாம் அப்படின்னா என்ன கொடுக்கலாம், ரிலேஷனல் ஆர் லாஜிக்கல் எக்ஸ்பிரஷன். ரிலேஷன் தானே, கிரேட்டர் தென் இஸ் ஈக்குவல் டு அப்படிங்கிறது ரிலேஷன் தானே, ரிலேட்டிவாக பட்ட தானே பயன்படுத்தியிருக்கோம். ஸோ 20 கிரேட்டர் தென் ஈக்குவல் டு 18 கண்டிஷன் ட்ரூவா, எஸ். அப்போ ட்ரூ அப்படின்னா எனக்கு என்ன பண்ணியிருக்கணும், அதுக்கு கீழே ஃபாலோ பண்ணியிருக்கிற எக்ஸிக்யூட்டபிள் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிரிண்ட் ஆகணும். ஸோ அப்போ என்னது, பிரிண்ட் யூ ஆர் எலிஜிபிள் ஃபார் voting அப்படிங்கிறது பிரிண்ட் ஆகும். புரிஞ்சுதா? இந்த 6.2 எக்ஸாம்பிள் என்ன பண்ண அவுட்புட் ஒன் பாருங்கள், என்டர் ஏஜ்னு கேட்குது, அவங்க 34ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எபோ 18 அப்படின்னாவே அந்த கிரேட்டர் தென் ஈக்குவல்ங்கிறதுக்கு அந்த கான்செப்ட் ட்ரூ ஆகுது தானே. ஸோ அப்போ யூஆர் எலிஜிபிள் ஃபார் votingனு கேட்குது. ஓகே, அவுட்புட் 2 என்டர் ஏஜ் 16ன்னு கொடுத்துருக்கான். என்ன பண்ணுது இந்த கண்டிஷன், எபோ 18 இருந்தால் மட்டும்தான் உனக்கு ஆன்சர் கொடுக்குது. அப்போ ஆன்சர் பார்த்தீங்கன்னா எனக்கு பிலோ 18 அப்படின்னு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னா என்ன ஆகுது, they have no output, there is no output. சரிங்களா, அது எந்த அவுட்புட்டும் காட்டாது. ஏன் அப்படின்னா நான் அதுக்கு எதுவும் கோடிங் எழுதலை. ஸோ இதுதான் அந்த சிம்பிளஸ்ட் இஃப் ஸ்டேட்மெண்ட். கண்டிஷன் ட்ரூ அப்படிங்கிற பட்சத்தில் மட்டும்தான் என்ன பண்ணும், இது ஒர்க் ஆகும். அதான் இங்கே கீழே ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன். ஸோ கேன் த செகண்ட் எக்ஸிக்யூஷன் ஆஃப் த அவுட்புட் வில் பி பிரிண்டட் நாட் only the Python will be displayed because that does not check the alternative process. அந்த alternative process என்னது, அந்த கண்டிஷன் ஃபெயில்டாக இருந்திருக்கும். இந்த கண்டிஷன் ஃபெயில்டு, ஸோ இல்லை நான் அதுக்கு அந்த கோடிங்கை கொடுக்க இல்லை. சரிங்களா, இப்போ 18 அதுக்கு மேலே அப்படின்னா எலிஜிபிள் ஃபார் vote. அப்போ கண்டிஷன் ட்ரூனா அதுக்கு அவுட்புட் வருது. ஸோ இல்லைங்கிற பட்சத்தில் அப்போ அது இல்லைன்னா இதுன்னு சொல்லி ஒன்று இருக்கலாம் இல்லையா. ஸோ அதுக்கு தான் we can go with the if else statement. If else statement provides a control to check the true block as well as the false block அப்படின்னு சொல்கிறாங்க. If else statement provides the control to check whether the true block as well as the false block. இந்த false block true block அப்படிங்கிற ஒன்றும் கிடையாதுன்னா, நீ கொடுத்துருக்கிற கண்டிஷன் சரி அப்படின்னா அந்த பிளாக் ஒர்க் ஆகும், அதாவது if block. இல்லை நீ கொடுத்துருக்க கண்டிஷன் தப்பு, அதில் கொடுத்துருக்க கண்டிஷன் அது இல்லை அப்படிங்கும்போது எல்ஸ் பிளாக் ஒர்க் ஆகும். ஸோ அதோட சின்டாக்ஸ் நோட் பண்ணி பார்க்கலாம். டெஃபினேஷன் இந்த 2 லைன் பார்த்துட்டோம், இதோட சின்டாக்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. இஃப் கண்டிஷன் ஸ்டேட்மெண்ட்ஸ் பிளாக் 1, அந்த கண்டிஷன் ட்ரூ 1 அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் வந்து ஒர்க் ஆகும். அடுத்து எல்ஸ் அப்படின்னா ஸ்டேட்மெண்ட் பிளாக் 2 ஒர்க் ஆகும். ஓகேவா, சரி ஓகே. இதுக்கு ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. என்ட்ரி அதாவது ஒன்றும் கிடையாது, அந்த இஃப் எல்ஸோட என்ட்ரி வருது. அதில் அந்த கண்டிஷன் ட்ரூ அப்படின்னு வந்துச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், கண்டிஷன் ட்ரூங்கிற பட்சத்தில் பிளாக் 1 ஒர்க் ஆகும், கண்டிஷன் ஃபால்ஸ் அப்படிங்கிற பட்சத்தில் ஸ்டேட்மெண்ட் 2 ஒர்க் ஆகும். ஸோ எப்படி இருந்தாலும் உனக்கு முடிச்சு ஃபைனலாக என்ன ஆகும், எக்ஸிட் ஆகும் அப்படிங்கிறத கொடுத்துருக்காங்க. 6.3 ப்ரோக்ராம் வந்து இது நல்லா எக்ஸ்பிளைன் பண்ணும். ஏ ஒரு வேரியபிள் இருக்குது, ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது. அந்த ஆப்ஜெக்டில் ஒரு நம்பரை இன்புட்டாக வாங்குகிறேன், என்டர் எனி நம்பர்னு சொல்லி வாங்கிட்டேன். வாங்கினதுக்கப்புறம் இஃப் ஸ்டேட்மெண்ட்டில் ஏ மாடுலஸ் ஆஃப் 2. இப்போ இந்த ஏல பார்த்தீங்கன்னா நான் என்னோடய இன்புட் பார்த்தீங்கன்னா நான் ஒரு 21 அப்படிங்கன்னு வச்சுக்கிறேன். என்னது 21. நான் கொடுத்துருக்குற நம்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஆட் நம்பராக ஈவன் நம்பரா அப்படின்னு செக் பண்ணணும். பேரை பார்த்தாவே நம்பரை பார்த்தாவே தெரிஞ்சிடும் நம்ம அது ஆட் நம்பர் ஈவனான்ட்டு. ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம செக் பண்ணுங்கிறதுக்காக இதை சொல்கிறேன். இஃப் ஏ மாடுலஸ் ஆஃப் 2, இந்த மாடுலஸ்ன்னு சொல்லக்கூடிய ஆப்ரேட்டரோட வேலை என்னன்னு சொல்லி சொன்னேன் உங்ககிட்ட. இந்த மாடுலஸ் அப்படின்னா ரிமைண்டர் என்னவோ அதை வந்து என்ன பண்ணணும், எக்ஸ்போஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ 21 அப்படிங்கிறது இன்புட்டாக இருந்ததுன்னா 21 மாடுலஸ் ஆஃப் 2. 21ல் எத்தனை 2 இருக்குது, 10 2s இருக்குது. ஓகே, 10 2s are 20s. ஓகே, அப்போ ரிமைண்டர் எவ்வளோ 1. ஓகே, அப்போ என்ன பண்ணுது, செக் பண்ணுது. இஃப் 1 = 0, அந்த ஏ மாடுலஸ் ஆஃப் 2 அப்படிங்கிறது என்ன ஆன்சரை கொடுத்துருக்கோம் அப்படின்னா 1 அப்படிங்கிறது ரிட்டர்ன் பண்ணியிருக்கோம். அப்போ இந்த லெஃப்ட் சைடில் 1, ரைட் சைடில் 0, ரெண்டுக்கு நடுவில் என்ன ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க, ஈக்குவல் டு ஆப்ரேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டும் சமமாக இருந்ததுன்னா ட்ரூ, இல்லைன்னா ஃபால்ஸ். ஸோ அப்போ என்னது, ரெண்டும் சமமாக இல்லை. அப்போ சமம் இல்லை அப்படின்னா அது என்னது, ஃபால்ஸ் தானே. ஸோ ஃபால்ஸாக இருந்ததுன்னா அப்போ என்ன ஒர்க் ஆகும், இந்த பிரிண்ட் ஏ இஸ் ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகாது, எல்ஸ் பார்ட்டில் இருக்கக்கூடிய ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகும். ஓகேவா, ஸோ அப்போ என்னது, பிரிண்ட் அந்த ஸ்டேட்மெண்ட் தான் ஒர்க் ஆகும். ஏ இஸ் அன் ஆட் நம்பர், ஏவோட வேல்யூ என்ன 21. அப்போ 21 இஸ் அ ஆட் நம்பர் அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும், பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகே, இது புரிஞ்சுதுங்களா.
சரி உதவி ஒரு 24 அப்படின்னு கொடுத்தேன் அப்படின்னா அது என்ன இருக்கும், ரிமைண்டர் 0 தான் காட்டும். ஸோ அப்படி காட்ட அந்த கண்டிஷன் ட்ரூ. அதனால் அப்போ அது என்ன பண்ணும், 24 இஸ் அ ஈவன் நம்பர் அப்படின்னு சொல்லி ரிப்ளை பண்ணும். ஸோ இங்கே 56 கொடுத்துருக்காங்க, அடுத்து 67 கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி நம்ம பார்த்துக்கலாம். ஓகே, அடுத்து இன்னொரு முக்கியமான 2 மார்க். Alternative method to rewrite the above program is also variable of compare with the complete if else return. நல்லா பாருங்கள், ஒரு வேரியபிள் அசைன் பண்ணுறாங்க. என்னது, வேரியபிள் 1 அப்படிங்கிறது அசைன் ஆகணும். ஓகே, எப்படி, இஃப் கண்டிஷன் எல்ஸ் வேரியபிள் 2. இங்கே நல்லா பாருங்கள், இந்த ஒரு எக்ஸாம்பிளில் எக்ஸில் என்ன ஸ்டோர் ஆகணும், ஈவன் அப்படிங்கிற ஸ்ட்ரிங். எப்போ மாடலஸ் ஆஃப் 2 0 இருந்தால், இல்லைனா ஆட் அப்படின்னு ஸ்டோர் ஆகணும். ஓகேவா, அந்த டெர்னரி ஆப்ரேட்டர் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்னு சொல்லி படித்தோம் இல்லையா, அதே சின்டாக்ஸ் தான் இங்கே. ஓகேவா, புரிஞ்சுதுங்களா இது? சரி, ஓகே. இந்த கண்டிஷன் பாருங்கள். த கண்டிஷன் இஸ் ஸ்பெசிஃபைட் இன் த இஃப் இஸ் செக்டு இஃப் இட் இஸ் ட்ரூ. த வேல்யூ இஸ் வேரியபிள் 1 stored in the variable on the left side of the assignment. Otherwise variable 2 is taken as the value அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, அடுத்து நெஸ்டட் இஃப் எலிஃப் எல்ஸ் ஸ்டேட்மெண்ட். இது ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஸோ இந்த பிரான்ச்சிங் ஆர் செலெக்ஷன் ஸ்டேட்மெண்ட்லேயே இதுதான் லாஸ்ட் ஒன். when we need to construct a chain of if statements. இது ரொம்ப முக்கியமாக நோட் பண்ணிக்க. செயின் தொடர்ச்சியாக ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு கண்டிஷன் ட்ரூங்கிற பட்சத்தில் மட்டும் ஒர்க் ஆகலாம். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்கன்னா இது அல்லனா அது அப்படிங்கிற மாதிரி ஒர்க் ஆகலாம். ஒரு சிலதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ நம்ம கிளாஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ரேங்க், செகண்ட் ரேங்க், தேர்ட் ரேங்க், இன்னும் லோயர் கிளாஸில் போனோன்னா கிரேட் ஏ, கிரேட் பி, கிரேட் சி, கிரேட் இந்த மாதிரிலாம் இருக்கா இல்லையா. ஸோ அந்த மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா இவங்க குறிப்பிட்ட ரேஷியோ பேஸ் பண்ணி நம்ம அடுத்தடுத்து ஒரு போர்ஷன் கொடுக்குறாங்க இல்லையா. ஸோ அந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த இது இஃப் எலிஃப் அப்படின்னு சொல்லக்கூடிய கிளாஸை யூஸ் பண்ணுறாங்க. அதாவது எல்ஸுக்கு பதிலாக தொடர்ச்சியாக வர்றதுனால அது கொடுக்குறாங்க. இதோ ஒரு பட்சத்தில் அதை கடைசியாக நிறுத்திடும். ஸோ அதுக்கு எல்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேவா, இதை இந்த சின்டாக்ஸை பாருங்கள் ஃபஸ்ட்டு. ஓகேவா, கண்டிஷன் கொடுக்குறான், அது ட்ரூவாக இருந்தால் அந்த பிளாக் ஒர்க் ஆகணும். இல்லை அப்படின்னா இன்னொரு கண்டிஷன், அது ட்ரூவாக இருந்தால் அந்த பிளாக் ஒர்க் ஆகலாம். இல்லை அப்படின்னா அடுத்து எல்ஸ், அதான் அடுத்து எலிஃப்னு கொடுக்கலாம். அப்புறம் இல்லைங்கிற கடைசி பட்சத்தில் இந்த எல்ஸுக்கு போகலாம். பாருங்கள், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் ஆஃப் இஃப், பாடி ஆஃப் இஃப், டெஸ்ட் எக்ஸ்பிரஷன் எலிஃப், ஃபால்ஸ் அப்படி இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. சரியா, சரி, ஓகே. பாருங்கள், elif class combines if else statements to one else. elif can be abbreviation of else if. நான் நோட் பண்ணிங்க, இது ஒரு 1 மார்க். elif அப்படிங்கிறதோட எக்ஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா else if அப்படின்னு சொல்லுவாங்க. அதோட ஷார்ட் ஃபார்ம் தான் elif அப்படிங்கிறாங்க. ஓகே, நல்லா பார்த்துங்க. இந்த ஸ்டேட்மெண்ட் பார்த்தீங்கன்னா C++ லாங்குவேஜில் கண்டுபிடிச்சா இஃப் எல்ஸ் இஃப் அப்படின்னு சொல்லி நம்ம படிச்சிருப்போம். அதுக்குண்டான ஈக்குவலன்ஸான ஸ்டேட்மெண்ட் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதோட எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். பாருங்கள், இது ஒரு முக்கியமான ப்ரோக்ராமு. உங்களுக்கு ப்ரோக்ராமில் இருக்குக்கண்ணா, ப்ராக்டிக்கல் ப்ரோக்ராம் இது. சரியா, ஒரு M1 M2ன்னு சொல்லிட்டு 2 வேரியபிள் இன்புட்டாக வாங்கிக்கிறாங்க. ஃபஸ்ட்டு சப்ஜெக்ட்டும் செகண்ட் சப்ஜெக்ட்டும் அதை வாங்கி அதோட ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறாங்க. அது நீங்கள் கண்டுபிடிச்ச ஆவரேஜ் 80க்கு மேலே இருந்ததுன்னா கிரேட் ஏ, இல்லை 80லேருந்து 70க்குள்ளே இருந்ததுன்னா கிரேட் பி, இந்த மாதிரி சொல்லி உங்களுக்கு அந்த ப்ரோக்ராம் போடுறாங்க. ஓகேவா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். இது நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. சரியா, ரொம்ப ஈஸி தான் இது, பார்த்தாவே புரியும். சரியா, அடுத்து இது ஒரு முக்கியமான 2 மார்க். 2 blocks of code our example in our if statements is both indented 4 spaces. மொத்தம் 4 ஸ்பேசஸில் இருக்குது. சரியா, which is typical amount of indentation in a Python program. In most programming languages, indentation is used to help to make the code look pretty. பார்க்குறதுக்கு ப்ரோக்ராமோட கோடிங் அழகாக தெரியணும் அப்படிங்கிறதுக்காகவும், இல்லை முக்கியமாக கிளாஸாக, ஆப்ஜெக்டாக, ஃபங்க்ஷனாக அப்படிங்கிறது தெரியணுங்கிறதுக்காகவும் இதை என்ன பண்ணுறாங்க, இந்த இண்டென்டேஷன் கான்செப்டை யூஸ் பண்ணுறாங்க. பட் இன் பைத்தான் இட் இஸ் ரெக்வயர்ட் டு இண்டிகேட் த விச் பிளாக் ஆஃப் கோட் கேன் பி ஸ்டேட்மெண்ட் பிலாங்ஸ் டு. இங்கே பார்த்தீங்கன்னா எந்த பிளாக் ஆஃப் கோடு எந்த ஸ்டேட்மெண்ட்ஸை சார்ந்திருக்கு அப்படிங்கிறத பற்றி தான் இதை சொல்ல வராங்க. புரிஞ்சுதுங்களா?
ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஒரு கேரக்டர் சிஹெச்சில் என்ன பண்ணுறோம், ஒரு கேரக்டர் இன்புட்டாக வாங்கிக்கிறோம். வாங்கிட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இஃப் சிஹெச் இன், அந்த இன் நாட்டின்னு சொல்லிட்டு ஒரு 2 ஸ்டேட்மெண்ட் இருக்குது. இந்த இன் அப்படின்னா இப்போ ஒரு பேசிக் ப்ராக்கெட் ஸ்கூலில் இந்த என்னென்ன வேல்யூலாம் இருக்கா, அந்த வேல்யூவில் இது இருந்தது அப்படின்னா அந்த ஸ்டேட்மெண்ட் ஒர்க் ஆகணும். நாட் இன் அப்படின்னா ஏபிசி, அந்த ஏபிசியை தவிர மற்ற எது இருந்தாலும் அது அந்த கண்டிஷன் ஒர்க் ஆகணும். அப்போ எக்ஸ் லெட்டர் இஸ் அ நாட் இன் அப்படின்னு சொல்லி கொடுத்தோம் அப்படின்னா நாட் ஏபிசி அப்படிங்கிற மாதிரி பிரிண்ட் ஆகிருக்கும். ஓகேவா? சரி, ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இன்னைக்கு கிளாஸ் இது போதும். நாம் இன்றைக்கி ஃபஸ்ட்டு யூனிட் அதாவது அந்த ஃபஸ்ட்டு சாப்டர், அதாவது 5th சாப்டரை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மீதி 6th சாப்டரில் கூடியதை நாம் வந்திருக்கிறோம். ஓகேவா? அதுலேயுமே இந்த கண்ட்ரோல் செக்ஷன்ஸில் பிரான்ச்சிங் ஸ்டேட்மெண்ட்ஸை நம்ம பார்த்துட்டோம். சரியா? கடைசி எதோடு முடிஞ்சிருக்குன்னா இன்டென்டேஷன் கான்செப்டோட முடிஞ்சிருக்கு. ஓகே, மீதி நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ் பார்த்துக்கலாம். ஓகேவா? தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா கான்சன்ட்ரேட் பண்ணி பாருங்கள்.